ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. இது ஒரு புதிய நாள். இந்த புதிய நாள்ல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புதிய புதிய கிருபைகளை தந்து நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு வசனத்தின் மூலமா உங்களோடு கூட ஆண்டவர் பேச போறாருங்க. ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்துல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிகிறீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, மகனே மகளே, உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க. புதிய காரியத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யறாராமா. அது என்னப்பா புதிய காரியம்? புதிய காரியம்னா, இப்போ நம்ம லைஃப்ல நம்ம ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் பாத்தீங்களா, ஒரு காரியம். இந்த லைஃப்ல இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், எனக்கு ஒரு புதிய துவக்கம் வேணும், என்னுடைய படிப்புல எனக்கு இதுல ஒரு முன்னேற்றம் வேணும், என்னுடைய வேலையில எனக்கு ஒரு முன்னேற்றம் வேணும், என்னுடைய தொழில்ல இதுக்குள்ள எனக்கு ஒரு முன்னேற்றம் வேணும்னு சொல்லிட்டு முன்னேற்றத்துக்காக நீங்க நிறைய புதிய புதிய ஐடியாஸ் பண்ணி புதிய புதிய காரியங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்க பாத்தீங்களா. அந்த புதிய காரியங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறாருங்க. தேவன் உங்க வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்ய போறாரு. புதிய புதிய காரியங்களை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன். நிச்சயமாவே நடக்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம நம்பிக்கை வீண் போகாது. ஏசப்பா நம்ம லைஃப்ல நிச்சயமா செய்வாரு. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் காரியம் என்னன்னா, நீங்கள் அதை அறிகிறீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வேலையிலும் ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்துல வழியை உண்டு பண்றாராமா. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நான் உங்கள் வழிகளை திறக்கிறேன். அதாவது உன்னுடைய வழிகளை நான் உனக்கு ஓபன் பண்றேன். அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்பட போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க. அடைக்கப்பட்ட கதவுகள்னா என்ன? நம்ம படிப்புல முன்னேறாதபடிக்கு நிறைய தடைகள் இருக்குல்ல, நம்ம தொழில நம்ம முன்னேறாதபடி நிறைய தடைகள் இருக்குல்ல, நம்ம வேலையில முன்னேறாதபடி நிறைய பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அந்த தடைகளை நீக்கி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். அவாந்திர வெளினா பாலைவனத்துல ஆறுகளை உண்டாக்குவேன் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாலைவனத்துல ஆறுகளை உண்டாக்க முடியுமா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. பாலைவனத்துல போயிட்டு ஆறு வரும்னு சொன்னா வருமா? தண்ணீர் வரும்னு சொன்னா வருமா? அதே போலதான் என் வாழ்க்கை மாறாதுங்க, என் வாழ்க்கை முன்னேறாதுங்க, இதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் மாட்டாதுங்க, அதெல்லாம் வராதுங்கன்னு நீங்க சொல்லிக்கிட்டே தானே இருக்கீங்க. ஆனா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத, உங்க அறிவுக்கு எட்டாத அதிசயமான காரியங்களை நீங்க சீக்கிரத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறாருங்க. ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இன்றைக்கே தோன்றும் தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாராமா. அப்ப அந்த புதிய காரியம் எப்ப நடக்கும்? நம்ம விசுவாசமா ஆண்டவர் மேல இருக்கும் போதுதான். ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வாக்கு தருறது என்னன்னா, வழிகளை திறக்கிறேன், உனக்கு பாதைகளை ஓபன் பண்றேன், அடைக்கப்பட்ட கதைகள் எல்லாம் திறக்கப்பட்டு நீ இன்னும் முன்னேறத்துக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு தராரு. அப்ப ஏசப்பா நம்ம செய்யும் போது நம்ம என்ன பண்ணோம்? சும்மா இருந்து வேடிக்கை மட்டும் பார்க்கணும். ஏன்னா யுத்தம் அவருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் தானே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, நீ தேவையில்லாத நிறைய திங்க் பண்ணிக்கிட்டு, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, என் வாழ்க்கை முன்னேறாம போயிடுமோ, எனக்கு அது நடக்காம போயிடுமோ, எனக்கு கல்யாணம் ஆகாம போயிடுமோ, எனக்கு குழந்தை பிறக்காம போயிடுமோ, எனக்கு வேலை கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லி நீங்க அப்படிலாம் நினைச்சு திங்க் பண்ணாதீங்க. நீங்க டெய்லியும் ஜெபம் பண்றீங்க பாத்தீங்களா, விசுவாசமா பிரேயர் பண்றீங்க தானே, ஏசப்பா கிட்ட இந்த காரியம் எனக்கு ஏசப்பா செஞ்சிருங்க, இந்த காரியத்தை என் லைஃப்ல செஞ்சிருங்கன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நீங்க ஜபத்தின் மூலியமா கேட்கிறீங்களே, அப்ப நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வாருங்க. ஜபம் பண்றவங்களுக்கு தான் ஆண்டவர் செய்வாரு. சும்மா ஜபம் பண்ணாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, பாஸ்டர் நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்களேன், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சும்மா ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அதாவது நீங்க எனக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னு நான் உங்களை சொல்லல, ப்ரேயர் ரெக்வஸ்ட் எங்களை கொடுத்துட்டு நீங்க ப்ரேயர் பண்ணாம இருந்தாதான் தப்புன்னு நான் சொல்றேன். அப்ப என்னன்னா, நம்ம ப்ரேயர் பண்ற ஒரு பிள்ளையா இருக்கணும். நம்ம விருப்பப்பட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியம் நிறைவேறணுன்றதுக்காக நம்ம ஜபத்துல வச்சு ஜெபிக்கிற பிள்ளையா மாறும்போது
அந்த புதிய காரியத்தை இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு தராரு. உங்க லைஃப்ல நீங்க ஒரு புதிய காரியத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள்ல, போராட்டங்கள்ல, பாடுகள்ல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க, கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க, வியாதியில மாட்டிட்டு இருக்கீங்க, இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காத, என் வாழ்க்கை மாறாத, ஒரு புதிய வாழ்க்கையை நான் பார்க்க மாட்டேனான்னு நினைச்சு நீங்க கலங்கி கொண்டே இருக்கீங்களா? ஏசப்பா உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை, புதிய துவக்கத்தை, புதிய ஒரு அதிசயமான காரியங்களை, ஒரு புதிய வாழ்வு உங்களுக்கு தரப்போறாரு. அதை நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா இன்னைக்கு இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கைய ஆசீர்வதிக்க போறாரு. நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட ஆண்டவரே, எங்க லைஃப்ல நீங்க ஒரு புதிய காரியத்தை செய்ய போறீங்கன்றதை நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை திறங்க, நாங்க எதிர்பார்க்கிற காரியத்தை நிறைவேற்றி தாங்க ஏசப்பா. நாங்க எடுக்கிற தொழில் முயற்சி, படிப்பின் முயற்சி, வேலையின் முயற்சி, எல்லா காரியத்திலும் சக்சஸ் கொடுங்க. கர்ப்பத்தின் கனிக்காக ஆண்டவரே, திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க பிள்ளைகள், அற்புதத்து அதிசயத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகள், பலவீனத்துல வியாதி இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை சுகம் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஏசப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.